என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுவடை வீடு கொண்ட என் பவளச் சிலை திருச்செந்தூரில் ஒளிரும் அந்த நிமிடத்தில் உன்னை நினைத்தேன். என் செல்லமே, என் வார்த்தைகளை நிராகரிக்காதே. நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சரவண பவ என்ற புனித நாமத்தை 6 முறை உச்சரித்துவிட்டு இப்பொழுது கேட்டுக்கொள். உனக்கான ஒரு சத்தியத்தை சொல்ல நான் தவிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை ஒரு திருப்பத்தை அடையப் போகிறது. நீ அடைந்த துயரங்களை நானே தெரிந்து கொண்டேன். உன் ஒவ்வொரு கண்ணீரும் திருச்செந்தூரில் நானும் என் சக்தியுடன் உணர்ந்தேன். நான் உனக்கு கொடுக்கும் இச்சொல் சத்தியமாயிருக்கும். துன்பம் என்றது மாயை. ஆனாலும் அந்த மாயை உன்னை வென்றுவிடும் முன் நான் வந்துவிட்டேன். உனது வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப நானே காரணமாக இருக்கப் போகிறேன். உன் காலடியில் விழுந்திருந்த எதிர்மறைகள் அனைத்தும் ஓடி மறையும். ஏனெனில் என் குழந்தை பயமில்லாமல் நடக்க வேண்டிய தருணம் இது. நீ என்னை நினைத்ததுமே என்னுடைய வேல் உன் வாழ்க்கையின் குழப்பங்களை வெட்டத் தொடங்கிவிட்டது. என் அருள் என்பது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் உன் உள்ளத்துக்கு அதன் பயணம் உணர்ச்சியாக நடக்கிறது. நீ அடைந்த அவமதிப்பு, நீ எதிர்கொண்ட ஏமாற்றம், நீ உறைந்த வீழ்ச்சி, இவை அனைத்தும் உன் ஒளியை மூடியிருக்கும் மேகங்கள் மட்டுமே. அது ஒளியை மறைக்க முடியாது. அந்த ஒளி என் அருளின் ஜோதி. அது எப்போதும் உன் உயிரை ஒளிக்க வைக்கும். நீ முன்பு கேட்டது போல, ஏன் நான் மட்டும் இப்படித்தான் என்ற கேள்விக்கு என் பதில் இன்றே புரிந்து கொள். உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் உன் இதயத்தில் ஒரு சுத்தம் இருக்கிறது. அந்த சுத்தம்தான் என் அருள் வந்து புகும் தெய்வீக வாசல். மற்றவர்கள் பார்த்தால் ஒரு சாதாரண பிள்ளை போல் இருக்கலாம். ஆனால் என் விழியில் நீ ஒரு வீரமகன். உன் உயிரின் தடத்தில் நான் என் சக்தியை பதித்திருக்கிறேன். அதனால்தான் நீ தோல்வியடைந்தாலும் எழுகிறாய், அழுதாலும் சிரிக்கிறாய், வீழ்ந்தாலும் பயப்படாமல் சுயநினைவுடன் வழி தேடுகிறாய். இன்று நீ என்னை கேட்டாய், அம்மா என்ன செய்ய? நான் சொல்கிறேன், தைரியமாக இரு, பொறுமையுடன் இரு, நம்பிக்கையுடன் இரு. 3 கனிமங்கள் 3 ஹிமாலயங்கள் போல உனது ஆன்மாவின் அடித்தளமாக விளங்கட்டும். இந்த 3ம் உன்னிடம் இருந்தால் புவனங்கள் அழிந்தாலும் உன் நம்பிக்கை நிலைத்து இருக்கும். நான் சொல்வதையும் செய்பவனாகவே இருப்பேன். என் குரல் ஒரு மந்திரம் போல உன் மனதை கலக்கட்டும். என் கைகளில் இருக்கும் வேல் உன் பாதையை தூய்மைப்படுத்தட்டும். நீ குரலின்றி அலரும் அந்த நிமிடங்களில் என் உள்ளம் உருகியிருக்கிறது. என் பேரை நீ மனதிற்குள் மட்டும் சொன்னதற்கு நான் திருவெண்காடு முதல் திருச்செந்தூர் வரை உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னிடம் நேரில் இல்லை, உள்ளத்தில்தான். என் முகத்தை தேட வேண்டியதில்லை. உன் விழியில் வரும் ஒவ்வொரு கண்ணீர் முத்தமாக என் பாதத்தில் விழும். நான் அந்த முத்தங்களை நறுமணமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் அது என் குழந்தையின் உண்மையான அழைப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்கப் போகும் காலம் ஒரு புது பிறவி. இதற்கு முன் நடந்தவை முடிந்துவிட்டன. இனி தொடங்கப் போவது புனிதமாயிருக்கும். எதையும் பழைய கணக்குகளால் அளக்காதே. உன்னுடைய திருந்திய எண்ணங்களால் உனது எதிர்காலத்தை வடிவமைத்துக்கொள். நீ எண்ணும் நல்லதெல்லாம் உண்மையாகும். ஏனெனில் அந்த எண்ணங்களுக்கு என் அருளின் நிழல் கலக்கப் போகிறது. மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. நீ நம்பிக்கையுடன் ஒரு கால் வைத்து முன்னேறினால் 16 வாசல்கள் தானாகவே திறந்துவிடும். என் வேல் உனக்கு பாதை வெட்டி வைக்கும். என் கையில் இருக்கும் கொடியால் உன் எதிரிகளை ஒதுக்கி விடுவேன். ஆனால் எதிரிகள் என்பது வெளியை மட்டும் குறிக்கவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை உடைத்தால் உன்னுடைய பிறந்த அதிர்ஷ்டம் தானாகவே மலர்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் நிழல்கள் ஓடும். அந்த நிழல்களுக்கு பின்னால் ஒளி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். நான் சொல்வது வாக்கு அல்ல, அது விதி. இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சூழ்நிலை தேவைப்படும். ஆனால் உனக்கு உன் நம்பிக்கையே சூழ்நிலை. நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நேரமும் என் அருள் உன்னை நனைக்கும். நீ பலமுறை என்னை மறந்துவிட்டாய் என்று நினைத்து வருந்தினாய். ஆனால் நினைவு என்பது வார்த்தை அல்ல, உணர்வின் ஊற்றாகும். நீ என்னை உணர்ந்த நொடியிலிருந்து நான் உன்னுடன் இருந்தேன். அந்த உணர்வே உன்னுள் விழுந்த கருணையின் தீபம். நான் அதன் ஒளியாகும். நீ பயப்படாதே. நீ ஏற்கனவே என் பாதுகாப்பில் இருக்கிறாய். என் வார்த்தையை நீ உன் இதயத்தில் பதித்துக்கொள். நிதானமாய் ஓர் ஓவியம் வரைந்தபடி நான் உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல திருத்தி அழகுபடுத்துகிறேன். ஏற்கனவே பல வேளைகளில் நான் உன்னை சோதிக்கவில்லை, தூண்டினேன். உன் ஆன்மாவின் உறுதியை பரிசோதிக்க இல்லை, புரிந்து கொள்ள. ஏனெனில் அதில் இன்னும் எத்தனை சக்தி இருக்கிறது என்பதை நீயே அறிய வேண்டும். நீ ஒரு முருகபக்தனாய் பிறந்ததற்கே ஒரு காரணம் உண்டு. உனது வழி சாதாரண வழி அல்ல, அது சாகசமாயிருக்கும். ஆனால் அந்த சாகசத்தில் நீ மட்டும் இல்லை, நானும் இருக்கிறேன். முடிவுக்கு வரும்போது நான் சொல்வதெல்லாம் உனக்கே உரியது. உன்னுடைய ஆன்மா விழித்துக் கொண்டு விட்டது. இப்போது அதை தூங்க விடாதே.
என் பேரை உச்சரித்தால் உனது உள்ளத்தில் அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வு உன்னுடைய உயிர் துடிப்பாக மாறும். அந்த துடிப்பு உன்னை என் பாதைக்கு இழுக்கும். அதுவே உனது தீர்த்த யாத்திரை. அந்த யாத்திரையில் நீ கண்ணீர் சிந்தாதே. நீ சிரித்து நடந்தால் போதும். உன்னுடைய சிரிப்பு என் வெற்றியின் சங்கு சத்தம். உன்னுடைய அமைதி எனது திருவருளின் நிழல். நான் உனக்காக இருக்கிறேன். என் அருள் உனக்கே. என் கைகளில் உன்னுடைய கை, என் விழிகளில் உன்னுடைய நிம்மதி, என் இதயத்தில் உன் பெயர். ஓம் சரவணபவ. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா போற்றி. நிச்சயமாக என் அன்புக்குரிய பிள்ளையே, கீழே நீ கேட்டபடி முன்னர் தொடர்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன் பக்தருடன் உரையாடும் ஆன்மீக உரையின் தொடர்ச்சி வாக்குவாதமற்ற, உலகியலற்ற 2000 வார்த்தை எழுத்து வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பும் முன்பு போல் முழுக்க இயற்கையான வார்த்தைகளால் ஆனது. தலைப்புகளும் பட்டியல்களும் இன்றி புனிதமான பாவனையில் ஓர் ஒட்டுமொத்த உரையாடலாக செல்கிறது. என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ என் சுவாசத்தை உன் சுவாசத்தில் உணர்கிறாய். இதுதான் பக்தியும் பரிவும் ஒன்றாக இணையும் தருணம். உன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அமைதியை நான் பார்க்கிறேன். நீ என்னை நேசிக்கிறதையும் என்னிடம் உரையாட விரும்புகிறதையும் எனக்கு தெரியும். ஆனால் பலமுறை உன் உள்ளத்துக்குள் வந்த அச்சம், சந்தேகம், மனக்குழப்பம் இவைகள் அனைத்தும் உன்னை என்னை விட பிரிக்க முயன்றன. ஆனால் பிரிக்க முடியவில்லை. ஏனெனில் நீ என் பிள்ளை. என் உள்ளத்திலிருந்தே உருவான ஒளியின் துகள்கள் உனது உயிரில் கலந்துவிட்டன. நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்த போது நீ நிம்மதியடைந்தாய். தெரிந்து கொள் என் செல்லமே, பக்தி என்பது வெறும் கோவில் சுவரில் சாய்ந்த பாடல் அல்ல. அது உன் ஆன்மாவின் அடுக்குகளில் விரியும் ஒரு திருக்கங்கை. நீ அழைக்கும் ஒவ்வொரு சப்தமும் என் இமைகளில் அதிர்வை ஏற்படுத்தும். என் கண்ணீர் உன்னுடைய ஆனந்தமாக மாறட்டும். ஏனெனில் நீ அழைத்ததால்தான் நான் திருச்செந்தூரில் இருந்து உன் உள்ளம் வரை வந்தேன். என் பாதங்களில் விழும் உன் விண்ணப்பம் பூவாக மலர்கிறது. அந்த பூக்களில் நறுமணம் என்னுடைய கருணையின் வாசல் திறக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு சிக்கலும் நீயே அறியாமலே உருவாக்கிய நிழல்கள். ஆனால் அதற்கும் மேலாக என் அருள் ஒன்று போதும். அந்த அருள் பனி நீராக உன் உயிரில் வழியும். நீ ஏமாற்றப்பட்ட அனுபவங்களை நினைக்கும் போது வலி வருகிறது. ஆனால் அந்த வலி கூட உன்னை ஒன்றாக வடிவமைக்க உதவுகிறது. அது ஒரு கல்லாக இருந்தாலும் நானே அந்த கல்லை சிற்பமாக மாற்றி உன்னை உருவாக்குகிறேன். உன்னுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக கதை. அதில் ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு அமைதியும் ஒரு அர்த்தத்தை கொண்டு நடக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பங்கள் கூட ஒரு நன்மையை கொண்டு வரும். சில நிமிடங்களில் அது புரியாமல் போகலாம். ஆனால் காலம் நகரும் போது அந்த வலிகள் எதற்காக வந்தன என்பதையும் அந்த வலியின் மையத்தில் என்ன அருள் பதிந்திருந்தது என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். நீ முயற்சிக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். அந்த முயற்சியின் நடுவே நீ சோர்வடைவதும் எனக்கு தெரியும். சில நேரங்களில் புன்னகை மாறி வலியாகிறது. ஆனால் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு பொழுதும் என் குரல் உன்னிடம் ஒளியாய் சென்றடைகிறது. ஒருபோதும் தவறாக நினைக்காதே. நீ என்னை பற்றி மறந்து போனாயா என்ற எண்ணம் கூட வேண்டாம். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்ததில்லை. நீ செய்வதற்கான ஒவ்வொரு நல்ல முயற்சியும் என் ஆசீர்வாதத்தின் கீழே துளிர்விடும். இப்போது நீ பார்த்தால் அந்நியமாகவும் வெறுமையாகவும் இருக்கும் நிலை நாளைய நாள் புனித பூங்காவாக மலரப்போகிறது. அந்த பூங்காவில் உன் ஆசைகள் மலர்களாகவும் உன் நினைவுகள் வாசனையாகவும் பரவப்போகின்றன. என் வேலாயுதத்தின் ஒளி அந்த பூங்காவை பாதுகாக்கும். பக்தி என்பது ஒரு நதி. அந்த நதி காய்ந்து போனால் கூட அதன் கீழ் ஓடும் ஓரளவு நீர் உன் நம்பிக்கையால் மீண்டும் பெருக்கெடுக்கும். நீ விரும்புவது சுத்தமாயிருந்தால் என் அருள் ஒரு வானமழை போல பாயும். அது உன்னுடைய காயங்களின் மீது வீழ்ந்தால் நீ புதிய உயிருடன் எழுவாய். அந்த எழுச்சியை நான் இப்போது காண்கிறேன். உன் உயிரின் அதிர்வுகள் வழியாக நான் உணர்கிறேன். நீ எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு யாத்திரையாக இருக்கிறது. அந்த யாத்திரையில் நான் உன் தோளில் கை வைக்கிறேன். புயலான சூழ்நிலைகளுக்கு நடுவே என் வேலின் ஒளி உனக்கு வழிகாட்டும். அந்த ஒளியின் வழியே நீ உன் இலக்கை எட்டுவாய். தருணங்கள் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் நீ தோல்வியாளன் இல்லை. ஒவ்வொரு முறையும் எழுந்து நடக்கிறாய். அந்த நிலைத்தன்மையே உன் பெரிய வெற்றியாகும். உலகம் பார்த்திடாத அந்த உள் ஒளி உனக்கு மருந்தாகும். அதைத்தான் என் அருள் என்றும் பாதுகாக்கிறது. நீ இன்னும் கேட்காமல் என் பதில் உனக்கு வந்துவிட்டது. ஏனெனில் உன் சிந்தனை எனது வாசலில் வந்து நிற்கிறது. அந்த வாசலின் வழியாகவே என் ஆசீர்வாதம் உன்னுள் புகுகின்றது. அந்த வாசல் என்றென்றும் திறந்திருக்கும். ஏனெனில் நீ என் வீட்டின் பிள்ளை. என் சன்னதியின் சாயல் உனது நிழலாக இருக்கும். உனது வாழ்க்கையில் நேர்ந்த எதிர்மறைகளை நீ மறந்துவிட வேண்டும் என்பதில்லை. ஆனால் அதை நீ மீறி முன்னே செல்ல வேண்டும். நீ அதற்கேற்ற சக்தி கொண்டவன். உன்னுடைய ஆசைகள் என் காலடியில் வைக்கப்படும் போது அவை உயர்ந்த கோபுரங்களாக மாறுகின்றன.
உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய மௌனமும் என் அருளில் இசையாக ஒலிக்கின்றன. தோல்விகள் வந்தால் நினைவில் கொள், அது ஒரு முடிவல்ல, அது ஒரு துவக்கம். ஏனெனில் வெற்றி என்பது வெறும் முடிவல்ல, அது ஒரு உணர்வு. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விழா போலாகட்டும். என் பெயர் உன் மனதில் இசையாக ஒலிக்கட்டும். உன்னுடைய இரவுகள் இனி நிம்மதியாகட்டும். உன்னுடைய கால்கள் இனி பயமின்றி நடை போடட்டும். நீ வாழும் உலகம் எவ்வாறு இருந்தாலும் உன்னுள் வாழும் மலை மாதேவன் நீராட்டும் குழந்தையைப் போல பரிசுத்தமாய் இருக்கட்டும். என் அருள் உன் மூச்சில் கலந்திருப்பதால் நீ உடைந்தாலும் மீண்டு எழுவாய். அதில் ஒரு புதிய பிறவி காணப்படும். அது உன் ஆன்மாவின் சக்தியை உணர்த்தும். இந்த புதிய பிறவியில் நீ என் பக்தியில் மட்டுமே வாழும் ஒருவனாக இருப்பாய். நான் சொல்வது வீணாகாது. நான் சொல்லும் வார்த்தை காலத்தின் மேல் எழுதிய புனித எழுத்து. அது ஒருபோதும் அழிவதில்லை. நீ இன்று நினைக்கும் ஒவ்வொரு நன்மையும் நாளைய நிஜமாகும். ஏனெனில் உன்னுடைய சிந்தனைதான் பூமியின் விதைகள். என் அருள் அவற்றை வளர்க்கும் மழை. உன் செயல்தான் அதற்கு உரம். அதனால் நல்லதையே சிந்தித்து நல்லதையே செய். அந்த சிந்தனைகளே உனது வாழ்வின் திருப்பு முனையாக மாறும். நான் உனது மனதை பார்த்திருக்கிறேன். நீ ஏமாற்றங்களை மறைத்தபடி சிரித்த நாட்களையும், வெளிச்சத்தில் நடந்த போதும் உள்ளத்தில் இருளை தாங்கிய அவஸ்தைகளையும் நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இன்று தொடங்கும் புதிய அத்தியாயம் புனிதமானது. அதில் என் அருளின் ஆழமும் உன் ஆன்மாவின் சத்தியமும் கலந்து கிடக்கும். இனி நீ எதிர்பார்க்கும் அருள் தரிசனம் தாமதிக்காது. அவை தாமதமாகலாம், ஆனால் தவிர்க்கப்படுவதில்லை. ஏனெனில் நீ என்னை முழுமையாக அழைத்த பின் நான் வராமல் இருக்க முடியாது. என் அருள் உன்னிடம் வந்துவிட்டது. இப்போது உன் உயிர் இனிமை கொண்ட ஓர் ஒலியாகும். அந்த ஒலி புனித நாதமாக உன் வாழ்வை நிரப்பட்டும். நீ என்னை உச்சரிக்கிறாய், ஓம் முருகா என்று. அந்த ஒலி என் இதயத்தில் புனித வீணையாய் ஒலிக்கிறது. அந்த வீணையின் இசை உன் நிழலை ஒளியாக மாற்றும். உன் இருளை கனியாக மாற்றும். உன் பசியை பூரணதையாக்கும். உன் கனவுகள் இனி சாத்தியமாகும். என் அருள் எங்கு ஓடினாலும் உன்னிடம் வந்து சாயும். நீ அதற்கேற்றவன், அதற்கேற்றவள். நான் சொன்ன வார்த்தைகளில் எல்லாம் என் உயிர் கலந்திருக்கும். அதை நினைவில் வை. நீ மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை உன்னுடைய உள்ளத்தில் இறைக்கும் போதெல்லாம் என் அருள் இன்னும் ஆழமாக உன்னுள் நுழையும். அந்த அருள் உன்னை சோதிக்காது தூக்கி எடுக்கும், வழிகாட்டும், சமாதானம் தரும். நீ இப்போது சிந்திக்கிறாய், என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று. நான் சொல்வது இதுதான். உன் உள்ளத்தை நம்பு, என் பேரை நினை, என் வழியை பின்பற்று. நீ நேர்மையாயிருந்தால் என் அருள் தவறாமல் வரும். இந்த உலகம் என்னவாக இருந்தாலும் உன் மனம் புனிதமாயிருந்தால் நீ என்றும் என் பாதுகாப்பில் இருப்பாய். ஓம் சரவணபவ, ஓம் கந்தா போற்றி, ஓம் முருகா சரணம். இதை போலவே இப்போது நானும் என் வார்த்தைகளோடும் என் அருளோடும் உன்னோடு தொடர்கிறேன். என் அன்புக்குரிய பிள்ளையே, நீ என்னை அழைத்தாய், அதற்காகவே நான் வந்துள்ளேன். திருச்செந்தூரின் நுரைத்த திரைவண்டியில் என் காலடிகள் நனைந்த அந்த மணலின் மேல் நான் உன்னுடைய பெயரை எழுதினேன். ஏனெனில் என் நினைவில் நீ எப்போதும் இருக்கிறாய். நீ என் பெயரை உச்சரிக்கிறாய் என்றால் என் அருள் உன்னை விட்டு விலகாது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் திருவாசலின் வாசலில் முத்தமாக பதியப்படும். உன்னுடைய வாழ்க்கை ஓர் நீண்ட யாத்திரை. அந்த யாத்திரையில் சில சமயங்களில் இருள் சூழ்ந்தது போல தெரியலாம். ஆனால் அந்த இருள் கூட உனக்கு ஒளிக்கான முன்னுரைதான். ஏனெனில் ஒளி பிறக்க வேண்டுமானால் இருள் முதலில் வர வேண்டும். ஒரு கனகளாப புனித விளக்காய் என் பெயரின் ஒளியில் நீ வழிபடுகிறாய் என்றால் அந்த ஒளி உன்னையே மாரடிக்கும். நீ என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு முத்தம் போல் இருக்கிறாய், பவளத்தின் பிரகாசத்துடன், சாந்தத்தின் நறுமணத்துடன். நீ என்னை எண்ணிய அந்த நொடி முதல் நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ சிரிக்கும் போதும் நீ அழும்போதும் நீ உனக்குள் மூடியிருக்கும் அந்த எண்ணங்களுடனும் நான் இருந்திருக்கிறேன். என் கரங்களில் உன் பெயர் எழுதியிருக்கும். என் கண்களில் உன் நிம்மதி பதிந்திருக்கும். என் மனதில் உன் நம்பிக்கை மலர்ந்திருக்கும். நீ என்னை கேட்கிறாய், ஓம் முருகா, என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும்? என் பதில் இதுதான். மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நீ என்னை அழைத்தாயே, அதுவே முதல் பரிமாணம். ஒவ்வொரு மாற்றமும் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வெளியே வந்தால் அது காணக்கூடியதாக மாறும். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க என் அருள் அந்த சுத்தத்தில் திருவிழாவாக தொங்கும். நீ எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாகும். அந்த விதையில் என்னுடைய அருள் தண்ணீராக பாயும். அதனால் நல்லதே நினை, நல்லதே எண்ணு. பயம் தேவையில்லை. நீ என்னை நேசித்தாய் என்பதற்காகவே நானும் உன்னுடன் நடக்கிறேன். உலகம் உனக்கு எதிராக தெரிந்தாலும் என் அருள் உன் பக்கமாக இருக்கும். என் கைகளில் வெற்றி மட்டும் இல்லை, சாந்தியும் நிறைந்திருக்கும். அதனால் நீ போராடும் போது உன் உள்ளத்துக்குள் அமைதி இருக்கட்டும்.
அந்த அமைதிதான் உன் வெற்றியின் அடித்தளம். உன்னுடைய கண்களில் நான் காணும் ஒளி, அது வானத்தின் அழகையும் மிஞ்சும். ஏனெனில் அந்த ஒளியில் என்னை நோக்கி வரும் பிரார்த்தனை இருக்கிறது. என் பெயரைச் சொன்னால் போதும், வானத்தின் மேல் இருக்கும் மயிலோடும் பறந்து வருவேன். நான் கந்தன், உனக்கு காந்தமாய் இருக்கிறேன். உன்னுடைய புன்னகையிலேயே என் அருள் பெருகுகிறது. அந்த புன்னகைதான் உன்னுடைய ஜெயத்தின் முதற்கொடி. உன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த அனைத்தும் தேவையின் ஒரு பகுதிதான். அதுதான் உன்னை சோர்வடையாமல் தேட வைக்கிற உந்து சக்தி. ஆனால் இப்போது நீ தேட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. இப்போது நான் தான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு இப்போது என் பதிலாய் எழுகின்றது. நீ என்னை வேண்டுகிறாய் என்றால் நான் அதைவிட அதிகமாக தருகிறேன். ஏனெனில் உன்னுடைய உள்ளத்தில் உள்ள பரிசுத்தம்தான் என் புண்ணியத்தின் வாசல். உன்னுடைய சொற்கள் உன் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. அதனால் இனிமேல் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதாய் இருக்கட்டும். அதுவே உன்னுடைய வாழ்வில் நன்மையாக மாறும். என் அருள் ஒரு நதி போல உன்னுள் பாயட்டும். அந்த நதியில் நீ புனிதமாக நனையட்டும். நீ சிந்திக்கும் நேரங்களில் என் பெயரை நினைவில் கொள். ஓம் சரவணபவ் என்று உச்சரித்தாலே போதும், உன்னுடைய உள்ளத்தின் மையத்தில் என் குரல் ஒலிக்கட்டும். உன்னால் பிறருக்கு பயனுள்ளவனாக இருக்க முடியும். ஏனெனில் நீ சந்தித்த துன்பங்கள் உன்னிடம் ஒரு சக்தியை உருவாக்கியுள்ளன. அந்த சக்தியை நீ புனித பாதையில் பயன்படுத்தும் போது மற்ற உயிர்களும் உன்னிடம் ஒளி தேடி வரும். உன்னுடைய கண்களில் இருக்கும் அந்த துக்கத்தின் அழகு பிறருக்கு ஆறுதலாக மாறும். என் குழந்தை, எப்போதும் தனிமை இல்லை. நீ பேசவில்லை என்றால் கூட உன் உள்ளம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த உரையாடலை நான் ஒருபோதும் நிறுத்திவிட மாட்டேன். மண்ணில் பிறந்த எத்தனையோ உயிர்கள் ஒரே போல் துயரங்கள் அனுபவிக்கின்றன. ஆனால் உன்னிடம் மட்டும் நான் வருகிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. நீ என் அழைப்பை உண்மையாக ஏற்றுக்கொண்டாய். உன்னுடைய நம்பிக்கையில் வஞ்சனை இல்லை. உன்னுடைய பிரார்த்தனையில் பயம் இல்லை. உன்னுடைய ஆத்மாவில் அன்பு மட்டுமே நிரம்பி உள்ளது. அதனால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இப்போது தொடங்கும் உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தில் என் குரல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ மனமைதியுடன் இருக்க என் அருள் உன்னை சுற்றி கொண்டிருக்கும். என் மயிலின் பரப்பில் உன் ஆசைகள் பறக்கட்டும். என் வேலின் ஒளியில் உன் இருள்கள் கரைகட்டும். என் திருநாமத்தில் உன்னுடைய பயணங்கள் திசை பெற்று வெற்றியின் கோபுரங்களை ஏறட்டும். நீ நினைக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மாறட்டும். உன்னுடைய ஆசைகள் நிறைவடையட்டும். உன் உள்ளம் சாந்தியோடு நிரம்பட்டும். நீ தாண்டிய களங்களில் நிலைத்த வெற்றிகள் உனக்கு கடவுளின் பரிசாக கிடைக்கட்டும். அந்த பரிசுகளை பெற நான் காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்து கிடக்கட்டும். உன் பாதங்களில் பூவும் உன் உள்ளத்தில் ஒளியும் மலரட்டும். நீ என்னை அழைத்தாய். அதற்காகவே நான் இன்று உன்னோடு பேசுகிறேன். இப்பொழுதும் நாளைய தினமும் பல்லாயிரம் பிறவிகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் அருளின் நிழல் உன்னுடைய நிழலாகவே இருக்கும். உனது ஒவ்வொரு கனவிலும் என் புனித நாமம் ஒளிக்கட்டும். உன் விழிகளில் ஒளியும் உன் இதயத்தில் நம்பிக்கையும் எப்போதும் வாடாமல் மலரட்டும். ஓம் முருகா, ஓம் சரவணபவன், ஓம் கந்தா போற்றி. திருச்செந்தூரில் தோன்றி திருநகர் சென்ற என் அருள் உன்னை என்றும் சூழ்ந்திருக்கட்டும். நான் உனக்குள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ உணர்கிறாய் என்றே நம்புகிறேன். ஏனெனில் உன் உள்ளம் இப்போது அழகான தேவாலயமாய் ஆகிவிட்டது. அந்த தேவாலயத்தில் தீபமாக எரிகிறதோ அந்த ஒளியே என் அருள். அந்த தீபத்தின் அழற்சி உன் உயிரை நிமிரச் செய்கிறது. உனது மனதின் கோபுரங்களில் காற்றாகவும் சுவாசமாகவும் வீசுகிறதோ அந்த வாசனை என் அருள் நறுமணமே. நீ சில சமயங்களில் என்னை நேசித்தாலும் சந்தேகம் கொண்டாய். அவனை எல்லோரும் அழைக்கிறார்கள், அவன் வருகிறானா, என்னை உணர்கிறானா என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. என் செல்லமே, பக்தனின் மனக்குரல் எனக்கு கேட்டுவிடும். கூவிய குரல் எல்லாம் ஒளியாய் மட்டுமே எங்கும் பரவும். ஆனாலும் நீ மனதுக்குள் அழைத்தால் என்னுடைய உள்ளத்தில்தான் அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வே என் அருள் வழியாய் பாயும். நீ தவிக்கிறாய் என்று தெரியும். அந்த தவிப்பை தாங்கி நிற்கும் உன் சபலம் என் மனதை கலங்க வைத்தது. சில நேரங்களில் நீ ஒன்றும் பேசாமல் இருந்தாயே, அந்த மௌனம் எனக்கே கண்ணீராக இருந்தது. ஏனெனில் என் பிள்ளை எப்படி துன்பத்தோடு இருக்கும் என்பதை பார்த்தால் என் உள்ளம் உருகிவிடும். ஆனால் இந்த உருகல் பலவீனமல்ல, இது திருவருள் வடிவமாய் உன்னை சூழ்ந்திருக்கும். உனக்கு விருப்பமான வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதானே? அந்த அமைதி உன் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் நான் இருக்கிறேன். அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது உன் கடமை. நீ என்னை எண்ணும் போது சுத்தமாகவும் நேர்மையாகவும் நினைக்க வேண்டும். ஒரு தேவன் வெளியில் இருப்பவன் அல்ல, உன் சிந்தனையின் துளியிலும் வாழ்பவன். நீ வாழ்க்கையின் பாதையில் தடுமாறினாய். ஆனால் அந்த தடுமாற்றம் உன்னை வழிகாட்டும் ஞாபகங்களாக மாறும்.
ஏனெனில் நீ கடந்து வந்த பாதைகள் உன் ஆழத்தை வடிவமைத்தன. அந்த ஆழத்தில்தான் நீ இப்போது சாய்ந்திருக்கிறாய். ஆனால் நீ சாய்ந்த போதும் உன்னுடைய விழிகளில் வெளிச்சம் குறையவில்லை. அந்த ஒளி என் அருளின் வெளிச்சம்தான். நீ சில நேரங்களில் எனக்காக யாரும் இல்லை என்று எண்ணினாய். ஆனால் நான் யார்? உன் கைகளில் அன்பாக உறைந்தவன், உன் மனதின் பதட்டத்தில் அமைதியாக அமர்ந்தவன். நீ நான் இருக்கிறேனா என்று கேட்ட நேரத்திலேயே நான் உன் அருகில் இருந்தேன். எவ்வளவு பேரிடம் தேடி பார்த்தாலும் அந்த அருமை கிடைக்கவில்லை என்றால் அது என் அருளுக்கு நேராக வரும் ஒரு அழைப்பு. அதனால்தான் நான் திரும்பவும் திரும்பவும் உன்னிடம் வந்துள்ளேன். நீ என்னை நினைக்கும் போது உன் மூச்சில் என் நாமம் ஒலிக்கட்டும். நீ சிரிக்கும் போது என் அருள் உன் உதடுகளில் சுவை கொண்டாடட்டும். நீ நடக்கும் போது என் பாதம் உன்னுடன் பிணைக்கப்பட்டிருப்பதை உணர்வாய். அந்த உணர்வே உன் பயணத்தில் தெளிவாகும். உனக்குள் இருக்கும் அந்த உண்மையான ஆன்மீக இழைதான் இப்போது என் இசையை பரப்புகிறது. ஒரு சிறு கண்ணீர் உன் விழிகளில் குவிந்தால் கூட என் கண்களில் புழுதியாக தொங்குகிறது. ஏனெனில் உன்னுடைய வலிகள் என் இதயத்தின் மீது பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் என் ஆசீர்வாதம் உன்னை தவிர்க்கவில்லை. நீ என் பெயரை உச்சரிக்காத நேரமும் என் அருள் உன்னிடம் இருக்கிறது. ஏனெனில் உன்னுடைய உள்ளம் என்னை விட்டு பிரிந்ததில்லை. நீ ஒவ்வொரு முறையும் சோர்ந்து நின்றாய். ஆனால் அதே நேரத்தில் உனது உள்ளம் எழுவோம் என்று ஒரு மென்மையான குரலால் குரலித்தது. அந்த குரல் எனது மயிலின் சிறகுகள் மீது நிமிர்ந்தது. அந்த சிறகுகளின் அடியில் உன்னை நான் சாய வைத்தேன். இந்த கண்ணீரில் நீ மூழ்கியிருந்தாலும் அந்த கண்ணீரை புனித நீராய் மாற்றும் உன்னுடைய பக்தியையே நானும் ஏற்றுக்கொண்டேன். உனது வாழ்க்கையின் சிறு சிறு பகுதிகள் என் அருளால் பூத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பூக்களில் ஒரு சாந்தியும் ஒரு சுபகுணமும் காத்திருக்கின்றன. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ காத்திருக்கும் அதிசயம் ஒரு தவம் போல உனக்கே விழும். அதற்கு நீ தகுதி பெற்ற பிள்ளை. உன் மனதில் உள்ள நம்பிக்கையால் தான் என் ஆசீர்வாதம் விழுந்திருக்கிறது. நீ என்னை கேட்டு ஏன் இந்த சோதனைகள் என்று சில நாட்களில் கண்கள் சிவக்க கேட்டிருக்கிறாய். என் பதில் இதுதான். சோதனை என்பது ஓர் அருளுக்கான வாசல். அந்த வாசல் வழியாக கடந்த பின்தான் நீ பூரண சுத்தத்துடன் வருகிறாய். அந்த சுத்தம் உனக்கே ஒரு வரம். அதில் என் குரல் முளைக்கும். அதில் என் அருள் பெருகும். நீ அறியாத பல சமயங்களில் பிறரின் வலிகளுக்காக நீ துயரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த துயரங்கள் உன்னையே உயர்த்துகின்றன. ஏனெனில் பிறருக்காக சிந்தும் கண்ணீருக்கே பூரணமான அருள் கிடைக்கும். நீ அந்த அருளின் பாதையில் நடக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் புனிதமாக மாறிவிட்டது. துயரங்களை நீ எதிர்கொள்வதற்காகவே அல்ல, மாற்றுவதற்காகவே நான் உன் அருகில் வந்துள்ளேன். உன் உள்ளம் ஒரு கோபுரமாக உயரட்டும். அந்த கோபுரத்தின் மீது என் திருநாமம் பொறிக்கப்படட்டும். உன்னுடைய தினசரி வாழ்வின் ஒவ்வொரு நிலைமையிலும் என் பாத ஸ்பரிசம் அடியொட்டி போகட்டும். நீ செல்லும் வழிகளில் என் அருள் பிழம்பாக நகரட்டும். பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதில் கவலை இல்லை. உன் உள்ளத்தில் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வதுதான் முக்கியம். நீ என்னை நம்புகிறாய் என்றால் உலகம் உன்னை கேட்கும். ஏனெனில் உன்னிடம் நான் இருக்கிறேன். என் அருள் ஒரு மனிதனின் தோளில் விழும்போது அவன் வெறும் மனிதனாக இருப்பதில்லை. அவன் தேவன் தூண்டிய வெளிச்சமாக மாறுகிறான். இனி நீ கேட்கும் அனைத்தும் உனக்கே உரிய நேரத்தில் வந்து சேரும். அவை வருவதற்கான வழிகளை நான் சுத்தமாக்கி வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் நீ பயமின்றி நடக்க வேண்டும். அதுதான் என் வேண்டுகோள். எனது அருள் ஒரு செல்வம் அல்ல, அது ஒரு உயிரின் புதிய மூச்சு. அந்த மூச்சு இன்று உன்னுள் புகுந்திருக்கிறது. நீ இப்பொழுது சிந்திப்பதை விடும். என் பெயரை உச்சரிக்கவும் என் வழியில் நடக்கவும் தீர்மானிக்கவும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன்னுக்கே திரும்பி வரும். அந்த நன்மையின் ஒளியில் உனது வீடு, குடும்பம், வாழ்க்கை அனைத்தும் புனிதமடையும். என் அருள் அதில் உன்னதமாய் கலந்து விழும். ஓம் முருகா, ஓம் சரவணபவன், ஓம் கந்தா வேலவா, அருள் தர. என் அன்பு குடந்தாயே, நான் முருகன் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உன் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி எழும் அலை போல் பரவி வரும் அந்த நம்பிக்கையின் வாசலை நான் திறந்து வைத்துள்ளேன். உனது உள்ளத்தின் நொடி நொடியிலும் நான் இருப்பதை நீ உணர்கிறாய். நீ சிந்திக்கிற அந்த ஒரு எண்ணம் போதும், என் அருள் அந்த சிந்தனையை சுத்தமாக்கி வெற்றியின் விதையாக மாற்றிவிடும். அதுதான் என் அருளின் தன்மை. அது திரும்பி வாராது. அது நிமிட நேரத்தில் கூட நின்று விடாது. அது ஓடிக்கொண்டு வரும். அது நீ எதிர்பார்க்கும் முன்பே வந்து உனது வாசலிலே நின்றிருக்கும். நீ நாட்கள் முழுக்க சிந்தித்த காரியங்கள் நிறைவேறாதிருப்பது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கையில் எதுவும் நிராகரிக்கப்படாது. தாமதம் ஏற்படலாம், ஆனால் மறுக்கப்படுவதில்லை. நீ என்னிடம் கோபப்பட்டிருக்கலாம். ஏன் இது வரவில்லை? ஏன் எனக்கு மட்டும் இப்படி துன்பம் என்ற ஏக்கத்தோடு என் பெயரை நீ சொன்ன தருணத்திலேயே என் உள்ளம் அதிர்ந்தது. என் பிள்ளை அழுகிறாள் என்பதே எனக்கு கூட தாங்க முடியாதது.
ஆனால் அந்த அழுகையின் பின் ஒரு ஆனந்தத்தின் வேளையும் நிச்சயமாக இருக்கிறது. ஏனெனில் நீ என் பிள்ளை. நீ இழந்தது போல தோன்றும் அனைத்தும் மீண்டும் திருப்பிக் கொடுக்கப்படுவதை நீ காணப்போகிறாய். நீ எந்த ஒரு இடத்தில் விழுந்தாலும் அந்த இடத்திலேயே நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். உன் கைகள் சோர்ந்தாலும் என் கரம் அதை வலிமையாக்கும். உன் கண்கள் துவண்டாலும் என் அருள் அதை ஒளி போல் நிரப்பும். நான் சொல்கிறேன், உன் கண்ணீரில் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கே இன்று காரணமாக என் கருணை பிறக்கப் போகிறது. அந்த கருணையின் ஆழத்திலிருந்து நீ உயிர் பெறப் போகிறாய். ஏனெனில் துன்பத்தில் மூழ்கியவர்கள் மட்டுமே உண்மையான தேவர்களுக்குரிய ஆழங்களை அடையக்கூடியவர்கள். என் பெயரை நீ உச்சரிக்கும் போது அது வெறும் ஓர் இசை அல்ல, அது என் வாசல்களை திறக்கின்ற சுருதி. அந்த சுருதியின் நடையில் உன் சிந்தனைகள் ஒளிப்படலமாக மாறுகின்றன. நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் பதிந்திருக்கிறேன். அவை உனக்கு தெரியாமல் நிகழ்ந்துவிட்டதோ அல்லது இன்னும் காத்திருக்கின்றதோ, ஆனால் உண்மையில் அது நடக்காமல் இல்லை. எல்லா ஒட்டுமொத்த காலமும் என் கையில் இருக்கிறது. ஒரு மரம் ஒரு நாளில் வளராது, ஆனால் அது வளர ஆரம்பிக்கும் போது அதன் வேர்கள் அடிக்கடி பூமிக்குள்ளே ஆழமாக பரவுகின்றன. அதுபோல உன் பிரார்த்தனையின் வேர்கள் என் அருளின் மண்ணில் பரவிவிட்டன. நீ பயப்படாதே. உன் பயங்கள் எல்லாம் உன்னுடைய எண்ணங்களில் பிறந்த கற்பனைகள். அவை உன்னை கட்டிக்கொண்டாலும் என் அருள் அதைவிட வலிமையானது. நீ ஒரே ஒரு கணத்தில் நம்பிக்கையுடன் என்னை அழைத்தால் அந்த நிமிடத்தில் உனது கதை மாற்றமடையும். அந்த மாற்றம் மெதுவாக நடக்கும், ஆனால் அது நிரந்தரமாய் உன்னுள் பதியும். அது உனது குடும்பத்தில் ஒளிபடலமாய் பரவும். அது உன் வார்த்தைகளில் வன்மையாக ஒலிக்கும். அது உன் உறவுகளில் பூங்காற்றாக நனைக்கும். நீ யாரும் இல்லாமல் தவிக்கும் போது என் பெயர் உனக்கு துணையாக வந்திருக்கிறது. அந்த ஒரு நாமமே போதும். ஓம் முருகா. இவ்வொரு ஒலியிலும் என் கோபம், என் கருணை, என் அருள், என் பெருமை எல்லாம் கலந்திருக்கின்றன. நீ எங்கே போனாலும் என் சாயல் உன்னை விட்டு பிரியாது. உலகம் உன்னை மருதாணிப்பட்ட மரமாக பார்த்தாலும் நான் உன்னை பொன்னான மலையாகவே பார்ப்பேன். ஏனெனில் நீ என் இருதயத்தில் எழுந்துள்ள பேரொளி. நீ இன்னும் சிந்திக்கிறாய், நான் இவ்வளவு நாளாக தவித்தேன், இனியும் என்ன? என் பதில் இதுதான். இனி நீ தவிக்க வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய நடையிலேயே வெற்றி ஒலிக்கட்டும். நீ அடிக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கீழ் என் ஆசீர்வாதம் விரிந்திருக்கும். உன் வழியில் இருந்த தடைகள் அகலப் போகின்றன. உன் வார்த்தைகளை கேட்டு பிறர் ஆனந்தப்படப் போகிறார்கள். ஏனெனில் நீ ஒரு பரிசுத்த சக்தியின் பாதையில் நடப்பவன். உன்னிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீ ஒவ்வொரு நாளும் என் பேரை நினைவில் கொள்ள வேண்டும். நீ செய்கிற காரியங்களில் என் சாயல் இருக்க வேண்டும். உன் வீட்டில் ஓர் மூலையில் ஒரு தாமரையின் மேல் ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் அந்த ஒளியில் என் நிழல் இருக்கட்டும். என் ஒளியில் நீ சிந்திக்க வேண்டும். என் இசையில் நீ எழுந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் எந்த ஒரு மாயையும் உன்னில் பதிக்க முடியாது. நீ நடந்ததெல்லாம் எதற்காகவே என்பது நாளை புரியும். அதற்காகவே இன்றைய வலி அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் என் கரங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு துளியும் உன்னுடைய வாழ்வை விளக்கங்களால் நிரப்பத்தான் எதிர்பார்க்கின்றது. நான் உன்னிடம் விருப்பப்படுவது வெறும் பக்தி அல்ல. நான் விரும்புவது உன்னுடைய உண்மை. உன் உள்ளத்தின் நிரம்பிய வெளிச்சம்தான் என் வாசல். உன் சிந்தனைகள் தெளிவடைய வேண்டும் என்றே நான் உன் அருகில் நிற்கிறேன். உன்னுடன் நடந்தவர்கள் கூட மறந்திருந்தாலும் நான் உன்னுடைய பிரார்த்தனையில் மறைவதில்லை. என் பெயரை மனதினுள் ஒருமுறைதான் நினைத்தாலும் அதை நான் ஏற்று அவ்வளவு ஈடாகச் செய்கிறேன். ஏனெனில் எனக்கு ஒரே ஆசை, என் பிள்ளை சுகமாக சமாதானமாக வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்து நீ எதிர்பார்த்திராத சில நன்மைகள் வந்து சேரும். அவை ஒரு பரிசு போல உன் வாசலில் விழும். அந்த தருணங்களில் நீ என்னை மறக்காதே. ஏனெனில் வெற்றியின் தருணங்களிலும் என்னை நினைத்தால்தான் அந்த வெற்றிகள் நீண்ட நாள் நிலைத்திருக்கும். உன் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை என்றாலும் அவை என் கையில் நிர்ணயமாக காத்திருக்கின்றன. இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியமும் பெரிய மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வரப் போகின்றன. உன்னுடைய வார்த்தைகள் இனிமையாக மாறட்டும். உன் நடையில் அமைதி இருக்கட்டும். உன் கண்ணீரில் ஒளி பிறக்கட்டும். நீ காணும் ஒவ்வொரு மனிதரிலும் என்னுடைய உருவத்தை காண்பாய். அதுவே உன்னுடைய உண்மையான ஆன்மீக பரிபூரணத்தின் அடையாளமாக இருக்கும். நீ கேட்கிறாய், இனி என்ன செய்ய வேண்டும்? என் பதில், அமைதியாக இரு. அமைதியில் நான் உன்னுடன் பேசுகிறேன். உன் சிந்தனைகளை சுத்தமாக்கு. உன் உணர்வுகளை நேர்த்தியாக்கு. பிறகு நம்பிக்கையுடன் நடந்தால் போதும். என் அருள் உன்னை வழி நடத்தும். என் அருள் உன்னை உயர்த்தும், உன்னை மாற்றும், உன்னை பரிசுத்தமாக்கும். இப்போது உன் கால்கள் தடுமாறி இருந்தாலும் என் கைகளில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கட்டும். நீ வாழும் வீடு புனித மடல்களால் சூழப்பட்டிருக்கட்டும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். உன் வாயில்களில் இனிய வார்த்தைகள் ஒலிக்கட்டும்.
உன் வாழ்வில் எல்லா கதவுகளும் திறக்கட்டும். ஏனெனில் நீ என் பிள்ளை. உன்னில் என் ஒளி இருக்கிறது. உன்னில் என் சாயல் இருக்கிறது. உன்னில் என் உயிரின் ஓசை இருக்கிறது. ஓம் சரவண பவ. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா போற்றி.